இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் இந்த வார்த்தையிலேருந்து பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் உங்களோட. இதான் முதல் முறையாக ஷேர் பண்ணுறேன் இங்கே சர்ச்சில். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, ஆனாலும் கடவுள் கிருபை அளிப்பார். நாம் இப்போ பார்த்த மாதிரி நான் எதுலேருந்து ஷேர் பண்ணுறேன்னா, யோவான் 15ஆம் அதிகாரத்துலேருந்து அங்கே வந்து நான் பார்க்குறோம். தலைப்பு என்னென்னா, ஆவிக்குரிய கனி கொடுத்தலும் தேவனுடைய வார்த்தையும். கடவுளுடைய வார்த்தையும் ஆவிக்குரிய கனி கொடுத்தலுன்ற பார்க்குறோம். அதில் முதல் வசனம் நாம் பார்க்கும்போது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ இங்கே வந்து ஆண்டவர் வந்து அவர் வந்து அவருக்கு திராட்சை செடியை அவரை வந்து ஒப்பிட்டு பேசுகிறார். நாம் திராட்சை செடி கிடையாது. யார் தான் திராட்சை செடி? ஆண்டவராக இயேசு தான் திராட்சை செடி. அவர் சொல்கிறார், நான் வந்து மெய்யான திராட்சை செடி, அவர் தான் உண்மையான திராட்சை செடி. அவர் திராட்சை செடியாக இருக்கும்போது நாம் எப்படி கனி கொடுக்க முடியும்? அப்படி நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் தான் திராட்சை செடின்றாரு, நம்ம எப்படி கனி எடுக்க முடியும்? திராட்சை செடியிலேருந்து தான் திராட்சை பழம் வரும். அப்போ அவர் திராட்சை செடியாக இருக்கார். அதை எப்படி நாம் கனி கொடுக்க முடியும்னு நாம் பின்னாடி வசனத்தில் சொல்கிறாரு. அவர் தான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ அவர் திராட்சை செடியாகவும் இருக்கிறார், பிதா வந்து திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். திராட்சை தோட்டக்காரருடைய தோட்டக்காரர்னால் அவருடைய வேலை என்னென்னா, திராட்சை செடி வளருவதற்காக எல்லா வேலையும் செய்கிறவர். அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதை வந்து வளர வைக்கிறவர் தான் திராட்சை தோட்டக்காரர். நாம் ஒரு வசனம் கூட இருக்குது, நானே வாசிக்கிறேன் உங்களுக்காக. அதில் வந்து திராட்சை செடின்னு சொல்கிறப்பயே அது எதுக்காக இருக்குன்னா, அது கனி கொடுப்பதற்காக தான் இருக்குது. அது ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக இருக்குது. நியாயாதிபதிகள் 9:13 வந்து அங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது. அங்கே வந்து எல்லா மரங்களும் போய் திராட்சை செடிகிட்ட போய் கேட்கும், நீ வந்து எங்களை வந்து அரசாளு, ராஜாவாரு அப்படின்னு. அப்போ அங்கே திராட்சை செடி என்ன சொல்லுன்னா, கடவுளையும் மனுஷனையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டுவிட்டு மரங்களை அரசால போவேனோ அப்படின்னு அது வந்து கேள்வி கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திராட்சை செடியோட அது எதுக்காக இருக்குன்னா, அது கடவுளுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அது பலன் கொடுக்கறதுக்காக இருக்குது. அப்போ கடவுள் நம்மளை திராட்சை செடியாக கனி கொடுக்க ஏன் அழைக்கிறார்னா, நமக்காக வாழ்வதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை வந்து கடவுளுக்காக அர்ப்பணிக்கவும், கடவுளுடைய பிள்ளைகளுக்காக மற்றவங்களுக்காக அர்ப்பணிக்கிறது தான் கடவுள் வந்து நம்மளை வந்து அழைச்சிருக்கார். ஏன்னா வந்து நம்ம வெறுமனே நம்முடைய மனைவி, நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பத்துக்காக மட்டும் நம்ம கிடையாது. நாம் வந்து கடவுளுடைய குடும்பத்துக்காக இருக்கோம். அதனால தான் கடவுளுடைய குடும்பத்தில் நாம் வந்து அழைக்கப்பட்டிருக்கோம். அதை பார்க்குறோம். 2வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதுக்கு முன்னாடி அந்த 3ஐயும் சேர்ந்து வாசிக்கலாம். அதில் பார்க்குறப்ப, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே வார்த்தையினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ கடவுள் வந்து 3வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கு. 2வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சுத்தம் பண்ணுகிறாருன்னு இருக்கு. அப்போ இது எதை சொல்லுதுன்னா, 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட சுத்தமாக இருக்கிறீர்கள் வந்து நம்மை நீதிமானாக்குதல். கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது, நாம் பாவத்தை அறிக்கை செஞ்சு அவரை விசுவாசிக்கும் போது நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, நம்மை நீதிமானாக்கி சுத்தப்படுத்துகிறார். நாம் இப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே எப்படி தான் இருக்கோம்னா, கடவுளை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே, கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாருமே நாம் சுத்தமாக தான் இருக்கோம். எதனாலன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால நம் பாவத்தெல்லாம் கழுவுனதுனால நாம் சுத்தமாக இருக்கோம். நாம் சுத்தமாக இருக்கிற நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த சுத்தம் மட்டும் பத்தாது. இயேசு கிறிஸ்துவனால நாம் சுத்தமானது மட்டும் பத்தாது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் தேவனுக்காக இன்னும் எல்லா உலக காரியங்கள்லேருந்து நாம் பிரித்தெடுக்கப்படணும். நாம் நம்மள்கிட்ட உள்ள அழுக்கெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் தேவனுக்காக சுத்தமாக இருக்க தேவன் விரும்புகிறார். இதை தான் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக, நீங்கள் யாரும் வாசிக்கிறேன்னா 13 அங்கே பேதுருட்ட ஆண்டவர் சொல்கிறார். 13:8-10 பேதுரு அங்கே சொல்கிறார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். அங்கே ஆண்டவர் எல்லார் கால்களையும் கழுவ போகிறாரு. அப்போ பேதுரு வேணான்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நீ காலை கழுவாட்டி உனக்கு பங்கு இல்லை அப்படின்றாரு. அவன் சொல்கிறான், அப்போனா என்னை காலை மட்டும் கழுவ வேணாம், என்னை தலையிலேருந்து குளிப்பாட்டி விடுங்க அப்படின்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி இல்லை, நீங்கள் ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்கீங்க, சுத்தமாக இருக்கிறவன் காலை மட்டும் கழுவுனா போதுன்றார். இது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, நாம் ஏற்கனவே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரே முறையாக நித்தியத்துக்கும் நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கோம். ஆனாலும் நாம் கால்களை ஏன் கழுவணும்னா, நாம் அனுதினம் கரைப்படுத்தப்படுறோம். ஏன்னா நம் கால்கள் இந்த தரையை தொடுறதா இருக்குது. நாம் காலையில் எந்திரிக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் கூட படிக்கிறோம். வெளில போய் பஸ்ஸில் ஏறினா, எம்ஆர்டியில் ஏறினா, நம்ம பார்வையில், நம்முடைய சிந்தையில், நம்ம அப்புறம் வேலை செய்கிற இடத்துல நம்ம பேச்சில் நாம் கரைப்படுறோம். நாம் யாரும் கரைப்படலைன்னே சொல்ல முடியாது. நான் காலையிலேருந்து ரொம்ப தூய்மையாக இருந்துட்டேன், நான் என் காலை கழுவ வேண்டிய தேவையே இல்லைன்னு சொல்கிற மாதிரி யாருமே கிடையாது. அதனால் நாம் அனுதினம் என்ன பண்ணணும்னா, நம் கால்களை நாம் கழுவ வேண்டும். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த கழுவுதல் எதுக்காகன்னா, இன்னும் நாம் தொடர்ச்சியாக நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு. நாம் சுத்தமானவர்கள், ஆனால் நாம் தொடர்ச்சியாக நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதுதான் 2வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு. அறுத்து போடுகிறான்னு சொல்லிட்டு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த சுத்தம் எதை குறிக்குதுன்னா, இது பரிசுத்தமாகுதலை குறிக்குது. முதல் 3வது வசனத்தில் சொன்ன சுத்தம் அது நாம் நீதிமானாக்கப்படுவது. அது ஒரே முறையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் என்று விசுவாசித்து அவரை இரட்சகராக நாம் பெற்றுக்கொண்டோமோ அன்றே அது நிறைவேறிச்சு. அது இனிமேட்டுக்கு நடக்க வேண்டியதில்லை. நாம் நீதிமான் தான். நாம் எப்போவுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் தைரியமாக அவர்கிட்ட போக முடியும். ஆனால் இங்கே சொல்லப்படுற சுத்தம் அது சுத்தம் பண்ணுகிறான்றது 2வது வசனத்தில் சொன்னப்பட்ட சுத்தம் பரிசுத்தமாகுதல். அது நாம் சாகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே நடக்கிறது. ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நம்மை அவர் சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கார். பெரும்பாலும் ஆண்டவர் சுத்தம் பண்ணுறதுன்னா நிறையா பாடுகள் மூலமாக தான். நமக்கு நிறைய நேரம் பிரச்சனை வரப்போ நினைப்போம், ஏன் இப்படி வருது அப்படின்னு. ஏன்னா அது பிரச்சனை வெளியிலேருந்து வரல, அது பிரச்சனை எனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நிறைய நேரம் ஒரு பாடுகள் மூலமாக சுத்தம் பண்ணுறாரு. இதை கூட ஒரு ஆமோஸில் ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். அதில் நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் 3:2 பூமியில் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்கள் எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் நான் உங்களை தண்டிப்பேன். அதில் முதல் பகுதி கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் உள்ள எல்லா வம்சத்துலேயும் உங்களை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் தான் எனக்கு விசேஷமானவங்க, நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்கிறாரு. அது அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உங்கள் எல்லா அக்கிரமத்தின் நிமித்தம் உங்களை சுத்தம் பண்ணாமல் நான் விடமாட்டேன், உங்களை நான் தண்டிப்பேன். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் நம்மை மற்றவர்களை போல் அவர் விட விரும்பலை, நம்மளை சுத்தம் பண்ண விரும்புகிறார். அவருக்காக நாம் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். பைபிளில் ஒரு இடத்துல சொல்லுது, நான் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டா அப்படின்றது. எந்த அப்பா, நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு சிச்சை இருக்காது அப்படின்றது. நாம் வேசியின் பிள்ளைகள் அல்ல, பரலோக பிதாவினுடைய பிள்ளைகள். அதனால் பிதா நம்மை என்ன பண்ண விரும்புகிறாருன்னா, சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்ம ஊர்லெலாம் போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போலீஸ்னால் அவருக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்குது. இன்னும் அதுக்கு மேலே ஆர்பிஎஃப் இல்லை கமாண்டோன்னா அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் அதிகம். கமாண்டோலாம் போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஊர்ந்து போகணும், நெருப்பில் பாயணும், தண்ணியில் பாயணும், அது இதுன்னு கஷ்டம் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு ட்ரைனிங் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு அவங்க தேறினவர்களாக இருப்பாங்க. நாமும் இந்த உலகத்தில் பிசாசோடு எதிர்த்து நிற்கிற ஆண்டவருடைய படை வீரர்களாக கடவுளுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்காங்க. நாம் நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை பயன்படுத்தும்படி அவர் நாம் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அவர் சில சூழ்நிலைகள் மூலமாக கொண்டு போய் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா தயார் பண்ணுறார். நான் பைபிளில் தாவீதை பார்க்குறோம். தாவீது
தாவீதை வந்து மிலிட்ரியில் சேர்த்துக்கவே இல்லை, அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க தான் போகிறார். அவங்க அண்ணன் எல்லாம் மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்தவங்க. ஆனால் தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு ஆண்டவர் வந்து வனாந்தரத்திலே சிங்கத்தோடும் கரடியோடும் ட்ரைனிங் கொடுத்துருந்தார். ஏன்னா தாவீது ஒரு நாள் ராஜாவை வருவார்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதனால் தேவன் நம்மை வந்து சுத்தம் பண்ண விரும்புகிறார் சூழ்நிலைகள் மூலமாக. இங்கே ஒரு வசனம் நம் பார்க்கலாம். அது வந்து எவ்வாறு ஒரு சுத்தம் பண்ணுறாரு, சுத்தம் பண்ணாதவர்களுடைய நிலை என்ன அப்படின்ட்டு. அங்கே வந்து எரேமியா 48:11 வசனம். எரேமியா 48:11 எடுத்தவங்க கூட வாசிக்கலாம். ம் 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 இங்கே வந்து ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, அது வந்து நம்ம வந்து சுகமாக இருந்து நாம் சுத்திகரிக்கப்பட முடியாது. பாடுகள் தான் நம்மளை வந்து என்ன பண்ணணும்னா சுத்திகரிக்கும். இங்கே மோவாப் எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அதுக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப சொகுசாக இருந்துருச்சு. அது என்ன பண்ணலன்னா, ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு வந்து அது வந்து மாற்றலை. பாத்திரம் மாற்றுறதுன்னா எதை குறிக்குதுன்னா, நாம் ஒரு சூழ்நிலையிலேருந்து மற்ற ஒரு கடுமையான சூழ்நிலைகளுக்கு கடவுளால் கடவுள் அனுமதிக்கிற சூழ்நிலைக்கு மாறுவதை வந்து குறிக்குது. இங்கே வந்து வண்டல்னால் நமக்கு தெரியும், ஊரில் எண்ணெய் ஆட்டினவங்களுக்கு தெரியும். தேங்காய் எண்ணெய், எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் ஆட்டுவோம். ஆட்டினா ஒரு சட்டியில் வச்சுருந்தா ஒரு 2-3 நாள் வச்சுருந்தா கீழே அப்படியே படிஞ்சிருக்கும். எவ்வளோ தான் புண்ணாக்கு எடுத்துட்டாலும் கீழே வந்து அந்த டஸ்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எண்ணெயை வேறு பாத்திரத்துக்கு மாற்றுவாங்க. ஏன்னா அந்த வண்டலோடையே இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து எண்ணெய் வந்து சிக்கு வாடை அடித்து அது கெட்டு போயிடும். அதுக்காக தான் மாற்றுறாங்க. தேவனும் எதுக்காக நம்மை வந்து சுத்திகரிக்கிறாருன்னா, பாத்திரத்திலேருந்து நம்மை வந்து மாற்றுறாரு சில சூழ்நிலைகள் மூலமானா, நம்மை வந்து இன்னும் சுத்திகரிக்கவும் தேவனுக்கு பயனுள்ளவளாக நம்மை வணைந்து கொள்ளவும் தேவன் வந்து விரும்புகிறார். இங்கே வந்து நான் மோவாபை போல் இருக்கக்கூடாது. சிறு வயது முதல் அது சுகமாய் வாழ்ந்தது. சுகமாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழ்ந்தவங்க வந்து அவங்க ரொம்ப பிரயோஜனமாக சில நேரம் இருக்க முடியாது. நீங்கள் பைபிளில் எல்லா நீங்கள் கேரக்டரையும் பார்த்தாலே அவங்க எல்லாமே ஒரு கடுமையான சூழ்நிலைக்குள்ளே போயிட்டு வந்திருப்பாங்க. யாக்கோபு வந்து அவங்க அம்மாவை சின்ன வயசுலேயே பிரிஞ்சு வந்து மாமா வீட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுளை அவனை இடைப்பட்டு கொண்டு வர்றாரு. யோசேப்பே என்ன பண்ணுறாரு, அவனையும் அவங்க அம்மா அப்பா விட்டு பிரித்து கொண்டு போய் தான் என்ன பண்ணுறாரு, சுத்திகரிக்கிறார். நிறைய நேரம் பிள்ளைங்க அம்மாவோடய வளர்ந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. அம்மாவால் தாங்கிக்கவே முடியாது. சின்ன விஷயம்னாலும் டப்புக்குன்னு அவங்க பையன் சொன்னதெல்லாம் செஞ்சுருவாங்க. பையன் தப்பு செஞ்சால் அதுக்கு அவங்க கண்ணுக்கே தெரியாது. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது செல்லம் கொடுத்தே கெடுத்துருவாங்க. அவன் செய்கிற தப்பு எல்லாமே அவங்களுக்கு சரியாகவே தோணும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் அந்த தாயை போல இல்லை, அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம்மை வந்து அவர் சுத்தம் பண்ண விரும்புகிறதுனால சில நேரம் நம்ம வந்து பெற்றோரை விட்டு நம்மை பிரிக்கிறாரு. நம்ம ஒரு சில சூழ்நிலைகளுக்கு கொண்டு வராரு. நம்முடைய குறை வந்து நம்ம பெற்றோருக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும் நம்மளை வந்து எங்கே கொண்டு போய் வச்சா எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு. நான் வந்து கல்யாணம் ஆகாத வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து எது சொன்னாலும் எல்லாருமே நல்ல பையன் சொல்லுவாங்க. என்ன இப்படின்னா சரி நினச்சேன், நான் ரொம்ப நல்ல பையன் தான் போலன்னு. ஆனால் கல்யாணம் ஆனவன தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா என் பொண்ணு ஏதாவது திட்டுறப்ப என்னடா அது நம்ம இல்லை இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லையே, ஏன் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு தோணும். ஆனால் அது உண்மை தான். ஏன்னா நான் ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது தான் நம்மளை பற்றிய நிஜம் வந்து நமக்கு தெரியும். நம்மை வந்து மனுஷிகமாக நேசிக்கிறவங்க வந்து நம்முடைய நன்மையை பற்றி அவங்க கருத்தில் வந்து கொள்ள மாட்டாங்க. அதனால் தேவன் சில நேரத்தில் இந்த சூழ்நிலைகளை வந்து அனுமதிக்கிறார். அதுக்காக தேவனுக்கு வந்து நன்றி. தேவன் வந்து நாம் அந்த சூழ்நிலைகளில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அடுத்ததாக நாம் அந்த 3ஆம் வசனம் பார்க்குறோம். அங்கே வந்து ஆண்டு சொல்கிற, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே வார்த்தையினாலே அதை நான் பார்த்துட்டோம், நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அடுத்தது 4 பார்க்கும்போது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 1லேருந்து 3 வரைக்கும் நம்ம எதை பார்க்குறோன்னா, கனி கொடுப்பதற்கான அடிப்படையை பார்க்குறோம். தேவன் தான் என்ன பண்ண முடியும்னா, அவர் தான் திராட்சை செடி,
அவரில் நம்மை ஒட்ட வைப்பதன் மூலமாக நம்மை கனி கொடுக்க செய்கிறார். அதுக்காக அவர் நம்மை சுத்தம் பண்ணுவதன் மூலமாக கனி கொடுக்க வைக்கிறார். எப்படி திராட்சை செடியை திராட்சை செடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அது கவாத்து பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது வளர்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் கிளையெல்லாம் வெட்டி விடுவாங்க, தேவையில்லாதெல்லாம். அதை வெட்டி விடாட்டி என்ன ஆகும்னா, அதில் வெறும் இலைகளாக தான் இருந்துகிட்ருக்கும், சீக்கிரம் கனி கொடுக்காது. அதை திராட்சை செடியை அதை சுத்தம் பண்ணுறப்ப தான், தேவையில்லாதெல்லாம் வெட்டும்போது தான் அதுக்குள்ளே வெளிச்சம் போகிறதுக்கும் வெயில் போகிறதுக்கும் அது ஃப்ரீயாக படறதுக்கும், இல்லை அது ஒரேடியாக இலையாக இதாகி வெயிட்டு தாங்காமல் முறியாமல் இருக்கிறதுக்கும் அது அதை வெட்டுறது ரொம்ப முக்கியம். அது வெட்டினா தான் என்ன ஆகும்னா காய்க்கும். அதுபோல் தேவன் நம்மை சுத்தம் பண்ணுறார். நாம் தேவனுக்காக கனி கொடுக்கும்படி என்றதை நம்ம இந்த இதில் பார்த்தோம். இங்கே நாம் 4 பார்க்குறோம், எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். தேவன் இங்கே ஒரு நிபந்தனை இருக்குது. என்னென்னா, எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்படின்னா தேவன் நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிடுறாரா அப்படின்னா, போகலை. அவர் நமக்குள்ளே தான் இருக்கார். ஒரு முறை வந்தார்னா அவர் வந்தது தான், நம்மை விட்டு அவர் என்ன பண்ண மாட்டார், போக மாட்டார். அதான் நம்ம சங்கீதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 51 பார்க்குறப்ப கூட தாவீது அவர் பாவம் செஞ்சு பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட அவர் சொல்கிறார், என்னிடத்துலேருந்து பரிசுத்தாவியை எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்றார். திரும்பி தாங்கன்னு கேட்கல போன பரிசுத்தாவியை. நாம் அவருக்கு எதிராக ஒன்றை செய்யும்போது தேவன் நமக்குள்ளே இருந்து துக்கப்படுவார், ஆனால் நம்மளை விட்டு போக மாட்டார். அப்போ இங்கே எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்னா, அவரில் நிலைத்திருக்கிறதுனா என்னென்னா, நாம் ஜெபத்தின் மூலமாக, நாம் பாவத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக, நாம் கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பதன் மூலமாக, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அவரோடு உள்ள உறவில் நாம் தங்கியிருப்பது. நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய உறவில் நம்ம தங்கியிருக்கவே முடியாது. நம்ம ஒருவேளை சர்ச்சுக்கு போகலாம், பாட்டு பாடலாம், பைபிளும் படிக்கலாம், டெய்லி கூட படிக்கலாம், டெய்லி ஜெபம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியலைன்னா நீங்கள் என்ன அர்த்தம்னா, நீங்கள் அவரோட நிலைச்சி இல்லைன்னு அர்த்தம். அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கார், ஆனால் நாம் அவரோட உறவில் நிலைச்சி இல்லைன்னு அர்த்தம். அதான் சொல்கிறார், எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ எப்படி திராட்சை, நாம் செடி கிடையாது, ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆண்டவராக இயேசு தான் செடியாக இருக்கார். கொடி என்ன பண்ணாங்கன்னா நம்ம பிரான்ச்சு தான், நம்ம அதில் நிலைச்சிருக்கணும். நிலைச்சி இல்லாட்டி என்ன பண்ண முடியாதுன்னா தானாக கனி கொடுக்க முடியாது. ஏன்னா வேர் கிளையில் இல்லை, வேர் எங்கே இருக்குன்னா செடியில் தான் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வேராக இருக்கார். அவரில் நாம் நிலைச்சிருக்கும்போது தான் செடிக்கு தேவையான சப்ளை, தண்ணி, தேவையான சத்து எல்லாமே கிடைக்கும். நாம் அவரை விட்டு பிரிஞ்சு என்ன பண்ண முடியாதுன்னா கனி கொடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் கடவுளை ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தில் கனி கொடுக்க முடியும். கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களாலும் கனி கொடுக்க முடியாது. அதே போல் கடவுளுடைய உறவில் நிலைத்திருக்காதவங்களாலையும் கனி கொடுக்க முடியாது. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா இப்போ வேறு கடவுளை ஏற்றுக்கொள்ளாத கடவுளுடைய படைப்பு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க நல்லதெல்லாம் செய்யலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது கனி கொடுத்தல் இல்லை, அது பொதுவான கிருபை. பைபிள் அது சொல்லுது, அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா காமன் கிரேஸ். கடவுள் பாவத்தினால மனிதன் ரொம்ப சீர்கெட்டு அழிந்து உலகம் ரொம்ப மோசமாயிடாதபடிக்கு கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவங்கள்ட்ட கூட ஒரு மனசாட்சியை கொடுத்து கொஞ்சம் ஒரு பாவம் ரொம்ப ஓவராக போகாத வரைக்கும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அது கனி கொடுத்தல் இல்லை. கனி கொடுத்தல்னால் அது எதுனா, எனக்குள்ளே இருக்கிற தேவனோடு நான் ஒன்றாக இருந்து அவர்கிட்டேருந்து அவரோட உறவில் நிலைச்சிருந்து அவர் சொல்கிறத செய்கிறது தான் கனி கொடுத்தல். இயேசு பலமுறை சொல்கிறார். இயேசு சொல்கிறார், நான் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி குமாரன் தாமா எதையும் செய்ய மாட்டார் அப்படின்றார். அப்போ இயேசு அவர் தானாக எதையும் செய்யலை. அவர் அவங்க சார்ந்திருந்தாங்க. அப்போ நாம் எப்படி சார்ந்திருக்கணும், ஆண்டவராக இயேசுவை சார்ந்திருக்கணும். சார்ந்திருந்து நாம் செய்யாத எதுவுமே அது கனி கொடுத்தல் இல்லை. கடவுளுடைய பார்வையில்
நாம் வந்து ஒன்றும் செய்ய இயலாது. அது வந்து அது ஒன்றுமே கிடையாது. அதான் நாம் 6லையும் பார்க்குறோம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அப்போ கடவுளோட உறவில் நம்மால் நிலைத்திராட்டா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கனி கொடுக்க முடியாது. மற்றவங்க பார்வைக்கு வேணால் நம்ம வந்து ஓ இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு கனி கொடுத்தலுமே இருக்காது. கனி கொடுத்தல்ன்றன்னா நம்மால் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்காது. அப்போ வந்து அது வந்து அவர்கள் உலர்ந்து போவான் இருக்கு. நான் பார்க்குறோம், இது சங்கீதம் 1 கூட பார்க்குறோம். அவங்க வந்து காற்றினால் அடிக்கப்பட்ட பதரை போல அன்காட்லின்னு இருக்கு. அன்காட்லின்னா தேவனோட உறவில்லாதவன், கடவுளை நேசிக்காம அப்படின்னா பதரை போல இருக்கான். பதர் வந்து பதர்னால எந்த பிரயோஜனமே யாருக்கும் கிடையாது. ஊர்லெல்லாம் வயலில் நெல் அடித்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காற்றுல தூற்றி பதரெல்லாம் தனியாக தள்ளி விட்டுருவாங்க. அது பிரயோஜனமற்றது. அதுபோல் நாம் உலர்ந்து போகிறவர்களாக, நாம் அவரோட உறவில் நிலைச்சிலாட்டி நாம் உலர்ந்து போகிறவங்களாக இருப்போம். 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அவரோட உறவில் நிலைத்திருக்க வேண்டிய அவசியத்தை வந்து அவர் சொல்கிறார். நீங்கள் என்னில் நிலைச்சிருக்கணும், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கணும். அப்படின்னா நாம் அவரோடு உறவில் நிலைச்சிருக்கணும். நாம் அனுதினமும் நம் பாவத்தை அறிக்கை செய்யணும், நாம் ஜெபிக்கணும், கடவுளுடைய வார்த்தைகிட்ட போகணும். கடவுள் நமக்கு சொல்லியிருக்க காரியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய வார்த்தை நம்மில் நிலைச்சிருக்குன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தை நம்மில் நிலைச்சிருக்கிறதுனா என்னென்னா, இந்த வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி இங்கே மூளையில் வச்சுக்கிறது இல்லை, மூளையிலையும் வைக்கணும், அதை திரும்பி இருதயத்துக்கு கொண்டு போகணும். அது சொல்கிறதுக்கு வந்து நான் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாதப்ப என்னில் வார்த்தை நிலைத்திருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் வந்து நாம் ஏற்கனவே சொல்லி கீழ்ப்படியாதவங்கள்ட்ட அவர் பேசுகிறதே கிடையாது. அவர் சில நேரம் பேசுதலை வந்து அவர் நிப்பாட்டிக்கிறார். பைபிளில் ஆமோஸ் 8:11 நாம் பார்க்குறோம். 8:11 ஆமோஸ் 8:11 நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் 8:11 இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பஞ்சன்றப்ப அது சாப்பாடு இதுவும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, அது வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்க கிடையாத பஞ்சம். நீங்கள் நினைக்கலாம், இப்போ வந்து தான் எல்லா இடத்துலையும் கேட்க கிடைக்குது, எங்கே போனாலும் சர்ச் இருக்குது, நம்ம நிறையா கேட்குறோம், இல்லை இதில் போட்டாலே ஏஐயில் போட்டாலே எது போட்டாலும் நிறையா வருது, நமக்கு நிறையா யூடியூப்பில் போனால் நிறையா மெசேஜ் இருக்குது. ஆனால் இப்போவே பஞ்சம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் இன்னொரு வசனம் கூட இருக்குது, அது 1 சாமுவேல் 3:1 வந்து அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது அப்படின்றது. அப்படின்னா அந்த நேரத்தில் நியாயப்பிரமாணம்லாம் இருந்துச்சு, எழுதப்பட்ட வார்த்தை இருந்துச்சு, ஆனால் கடவுளுடைய ஸ்பீக்கிங் இல்லை. இன்றைக்கும் நாம் வந்து கடவுள் ஏற்கனவே நமக்கு ஒன்று சொல்லி நமக்கு நல்லா அதுக்கு கீழ்ப்படியணும்னு தெரிஞ்சும் நம் இருதயத்தை கடினப்படுத்திட்டு நாம் வந்து கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா, இயேசுவே நேரடியாக வந்து பேசினாலும் நமக்கு வந்து என்ன பண்ணாது, கடவுளுடைய வார்த்தை வந்து கிடைக்காது. நமக்கு அது ஏதோ போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து ஏதோ சும்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதனால் இங்கே என்ன முக்கியம்னா, இங்கே வந்து கடவுளுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது வந்து முக்கியம். நான் ஒரு சகோதரிகிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து இங்கே சிங்கப்பூரில் அவங்க ரசிக்கப்பட்ட சகோதரி தான், நீங்கள் வந்து லாட்ரி சீட் எடுக்கிறீங்களே, இது எடுக்கலாமா கரெக்டானு கேட்டேன். இல்லை எடுக்கக்கூடாது தான், டோட்டோ இதெல்லாம், ஆனால் நான் எடுக்கிறேன். இது என்னதுன்னா கடவுள் ஏற்கனவே பேசின ஒன்றுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் இது எடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, நம் உழைப்பை உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கல, அதிர்ஷ்டத்தில் ஒன்றை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இல்லாட்டி என்ன பண்ணுறோம், நம்ம இன்னொன்று சாக்கு போக கூட சொல்லிக்குவோம், ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுப்பேன்,
கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. பொன்னும் வெள்ளியும் வந்து ஆண்டவர் விட்டு தான். நீங்கள் உழைச்சி உங்களால் யாருக்காவது ஆண்டவர் கொடுக்க சொன்னால் கொடுக்கலாம ஒழிய லாட்ரி சீட்டில் வாங்கி கொடுக்க சொல்லலை. இன்னும் கூட நீங்கள் சொல்லலாம், பைபிள்லேருந்தே நீங்கள் சொல்லலாம், பேதுரு போய் மீனை பிடிச்சி மீன் வாயிலேருந்து காசு எடுத்தார், அதுபோல் நான் சீட்டு வாங்கி எடுத்தேன் என்னன்னு. இதுதான் வந்து சாத்தான் பயன்படுத்துகிற மாதிரி நான் வசனத்தை பயன்படுத்துறது. அங்கே வந்து இயேசு தான் சொன்னார், போய் அந்த கழுதையை அவுத்துட்டு வான்னாரு. இன்றைக்கி போய் நம்ம ஏதாவது பைக்கை வந்து சாவியை போட்டு திறந்து எடுத்துகிட்டு வர முடியுமா? பிடிச்சி உள்ளார வச்சுருவாங்க. நாம் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நமக்கு மனசு இருந்தால் அதுக்கு வந்து நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். நாம் ஒரு கடவுள்கிட்ட ஏற்கனவே கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டி கடவுள் தொடர்ந்து பேசுவதிலையும் எந்த அர்த்தமே கிடையாது. கடவுள் அதனால தான் சில நேரம் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு வந்து சில பேர் சொல்கிறாங்க, பைபிள் படித்தா எனக்கு போரிங்காக இருக்குது, அது திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி இருக்குது, படித்ததே படிக்கிற மாதிரி இருக்குது, தெரிஞ்சதே. என்ன காரணம்னா, அது எனக்கு புதிதாக இல்லாததுக்கு என்ன காரணம்னா, நான் வந்து தேவனுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கேன். தேவனுடைய வார்த்தை வந்து எனக்குள்ளே நிலைச்சில்லை. அது நிலைச்சில்லாததுனால நான் வந்து அது வந்து நான் பலன் கொடுக்காதவனாக இருக்கேன். அதனால் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்க நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி நம்மை வந்து நாம் அர்ப்பணிக்கணும். அது வந்து இந்த காரியம் ரொம்ப இது முக்கியமானது. இதை வந்து நான் மேத்யூவில் கூட பார்க்குறோம். மத்தேயு 13:23 வந்து ஆண்டவர் அந்த விதையை விதைக்கிற உவமையில் சொல்கிறப்ப அங்கே சொல்கிறாரு, அங்கே வந்து பலன் கொடுக்குற அந்த நிலத்தை பற்றி சொல்லும்போது அந்த இருதயம் அது கேட்கிறதாயும் அது அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்கிறதாகவும் உணர்கிறதாகவும் இருக்குது அப்படின்றது. நாம் கேட்பது மட்டும் பத்தாது, நான் வந்து இது வந்து கடவுளுடைய வார்த்தை, மனிதனுடைய வார்த்தை இல்லை. இப்போ நான் ஒன்று நானாக சொந்தமாக ஏதாவது பேசுனேன்னா நீங்கள் இந்த பக்கம் வாங்கி இந்த காதில் வாங்கி இந்த பக்கம் விட்டுடலாம், இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். அது எதுக்குமே லாய்க்கே கிடையாது. ஆனால் இந்த வேதம் இது வந்து கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை வந்து நான் வந்து அவமதிக்கிறதுக்கோ அலட்சியம் பண்ணுவதற்கோ இதுக்கு வந்து கீழ்ப்படியாமல் இருந்தேன்னா அதனால் நான் இழப்பது யாருன்னா நான் தான். அதனால் நாம் தேவனுடைய வார்த்தை நாம் சொல்லியிருப்பதற்கு நாம் வந்து அதுக்கு வந்து நாம் கீழ்ப்படியணும், நம்ம வந்து அர்ப்பணிக்கணும். அதிலே சொல்லுது, அந்த நிலத்தை பற்றி சொல்லும்போது அது வந்து ஹானஸ்ட் அண்ட் குட், அது வந்து நேர்மையும் அது வந்து நல்ல இருதயம் இருக்கு. அப்போ வந்து கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்போது யார் அதுக்கு கீழ்ப்படிவான்னா, நேர்மையாக இருக்கிறவங்களும் அவங்க வந்து நல்ல இருதயம் உள்ளவங்க தான், அவங்களுக்குள்ளே தான் அது பலன் கொடுக்கும். நேர்மைன்னா என்னென்னா, கடவுள் ஒன்று சொல்லும்போது என்னால் முடியாட்டியும் ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே என்னால் முடியலை ஆண்டவர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். சில நேரம் நம்ம நினைக்கலாம், நம்ம ஏதாவது கடனை வாங்கி ஏதாவது வச்சுருப்போம், நம்ம கடன் பெரிய தலைவலியாக இருக்கலாம், யாராவது கடன்காரன் நெருக்கிட்டு இருக்கலாம், ஆண்டவரே இந்த லாட்ரி சீட்டில் உதவி பண்ணுங்க நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியலை, இதனால தான் நான் போய் வாங்குகிறேன், என் கடனை எப்படியாவது சமாளிக்க வழி திறக்குமான்னு நான் பார்க்குறேன் நான் அப்படின்னு வந்து நாம் சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. நாம் எதுவாக இருந்தாலும் நம் நேர்மையாக தேவன்கிட்ட போகணும். தேவன்கிட்ட நேர்மையாக போகும்போது தேவன் வேறு வழியே அவர் திறக்க முடியும், அவருக்கு சித்தமான வழியை வந்து அவர் வந்து திறக்க முடியும். அதனால் வந்து கடவுளுடைய வார்த்தை நம்மள வந்து நிலச்சிருக்கும் போது தான் என்ன நடக்கும்னா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் கடவுளோடு உறவில் நிலச்சிருக்கும்போது, கடவுளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, நாம் வந்து கடவுளுடைய விருப்பத்தின்படி நாம் எப்படி கேட்குறது ஜெபிக்கிறது நமக்கு தெரியும். அப்போ தான் அவருடைய விருப்பத்தின்படி கேட்போம். இல்லாட்டி நமக்கு ஜெபிக்கவே தெரியாது. இங்கே பைபிளில் சொல்லியிருக்க, ஆண்டவர் ஏற்கனவே ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்காரு. அதில் நீங்கள் எடுத்தாலே இருக்கும், அதில் முதல் 3 குறிப்புமே அது நம்முடைய தேவைக்காகவே கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. முதல்ல 3மே வந்து அது கடவுளையே மையப்படுத்துது. அதில் ஒரே ஒரு குறிப்பு தான், அன்றன்றுள்ள தேவையான எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றது வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையை வந்து சொல்லுது. ஆனால் நம் ஜெபத்தில் எல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் என்னதான் ஜெபிக்கிறோம், தேவனுடைய விருப்பத்தை பற்றியோ, தேவனுடைய இந்த நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் கடவுளுடைய நாமம் அவமதிக்கப்படுறதை பற்றியோ, அழிந்து போகிற நபர்களை குறித்தோ நமக்கு எந்த அக்கறையுமே இல்லை. ஆனால்
நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா நமக்காகவே நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும், நான் நல்லபடியாக ஊருக்கு பறந்து போயிட்டு பத்திரமா வந்துடணும், என் பண தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். இதெல்லாம் என்னது? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லுது, யூதா தனக்குத்தானே கனி கொடுக்குறவனா இருக்கான் அப்படின்னு. தேவன் நம்மை நமக்காக வாழ்வதற்காக படைக்கலை, தேவனுக்காக கனி கொடுக்கும்படி நம்மை வந்து அவர் வந்து தெரிந்து கொண்டார். அதுக்காக வந்து நாம் வந்து நம்மை நாமே அர்ப்பணிக்க கடவுள் நமக்கு வந்து கிருபை செய்வார். 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீடராயிருப்பீர்கள். அப்போ நாம் கனி கொடுப்பதன் மூலமாக யார் மகிமைப்படுவார்னா கடவுள் மகிமைப்படுவார். நாம் வாழ்வது வந்து கடவுளுடைய மகிமைக்காக நாம் வந்து வாழணும். இதை நாம் பார்க்குறோம். சங்கீதம் 1 கூட நாம் வாசிக்கலாம். நாம் வந்து அங்கே வந்து கடைசியாக சங்கீதம் 1 அங்கே கனி கொடுக்குற அங்கே வந்து எவ்வாறு வந்து சங்கீதக்காரன் இருக்குது. அங்கே வந்து தமிழில் எப்படி இருக்குன்னா துன்மார்க்கன்னு ஆரம்பிக்குது, ஆனால் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா தொடக்கத்திலேயே அது வந்து பிளஸட் பீப்புள், யார் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தொடங்குது. அப்போ வந்து யார் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா கடவுளுடைய, நான் முதல் வாசிக்கிறேன், நான் 2-3 மட்டும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறுதா இருக்கிற மதரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ வந்து அங்கே வந்து யாரால் கனி கொடுக்க முடியும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து, பிரியமாக இருக்கிறதுக்கும் கடமைக்காக படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஐயோ இங்கே வந்து பேசணுமே அப்படின்னு நிறையா உருட்டி நிறையா இது பண்ணேன்னா அது வந்து இதுக்காக தயார் பண்ணுறது. ஆனால் நான் பிரியமாக இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், நான் சும்மாவே இருந்தாலும் நான் டெய்லி என்ன பண்ணுவேன், கடவுளுடைய வார்த்தையை வந்து நான் வாசிப்பேன். இதுதான் பிரியமாக இருக்குது. பிரியமாக இருந்து இரவும் பகலும் அப்படின்னு இருக்கு. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த சங்கீதம் எழுதப்படும்போது புதிய ஏற்பாடு முழுவதும் கிடையாது, நிறைய புத்தகங்கள் கிடையாது. இதை படிக்கிறதுக்கே சங்கீதக்காரன் வந்து ராத்திரியும் பகலும் வேணும் அப்படின்றார். ஆனால் நமக்கு என்ன பண்ணலன்னா நமக்கு இருக்கிற டயத்தில் நான் அவரோட ஒரு அரை மணி நேரம் கூட செலவு பண்ண நமக்கு நேரம் இல்லை. நாம் வந்து இது என்ன காரணம்னா நாம் அப்படி அவரோட நேரம் செலவு பண்ணாமல் நாம் அவர் கீழ்ப்படியாமல் நாம் கனி கொடுக்குறவளாக இருக்க முடியாது. அப்படி நாம் எப்போ நமக்கு வந்து அவருடைய வார்த்தையில் நமக்கு பிரியம் வரும்னாலும் நாம் அவர் கீழ்ப்படிஞ்சாதான். ஏன்னா நாம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மோடு பேசணும்னு அவர் விரும்புவார். அவர் பேச விருப்பம் வரும்போது நமக்கும் வார்த்தையை படிக்கணும்னு நமக்கு விருப்பம் இருக்கும், அதை தியானிப்போம். நாம் அப்படி தியானிக்கும்போது நாம் எப்படி இருப்போம்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அது வந்து தண்ணி ஓரமாக, ஊர்லெல்லாம் ஆற்று ஓரமாக தேக்கு மரத்தை கண்ணை நட்டு வச்சுருப்பாங்க, நல்லா வளர்ந்துருக்கும். ஏன் தண்ணி ஓரமாக இருக்காங்கன்னா அது எப்போவுமே காயாமல் வந்துடும் அப்படின்னு. அது வந்து தண்ணி ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை தந்து, அப்படின்னா என்னென்னா அது காலத்தில் அது கனியை கொடுக்கும். கடவுளோடு அது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது காலத்தில் அது கனி கொடுக்கறத வந்து யாரும் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் வந்து கனி கொடுக்குறதுனா அது எந்த ஷோ பண்ணுறதுமே தேவையில்லை. இப்போ மரத்தை போய் கனி கொடுனாலும் கொடுக்காது. அதுக்கு ஒழுங்காக தண்ணியையும் மற்றதெல்லாம் கொடுத்தா அது தானாக கனி வந்துடும். நீங்களும் நாமும் கடவுளோடு உள்ள உறவில் நாம் நிலச்சிருக்கும்போது, கடவுளோடு நாம் தொடர்ச்சியான உறவில் கண்டிப்பாக இருந்தோம்னா ஒரு நாள் வந்து தானாகவே என்ன பண்ணிடும், மரத்துலேருந்து கனி தானாக வந்துடும். நாம் வந்து கனியை வந்து இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி உருவாக்க முடியாது. அதனால் அவன் வந்து எப்படி இருப்பான்னா இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கொண்டிருக்கு. இன்னொரு வசனம் கூட இதோட சம்மந்தப்பட்டது, எரேமியா 17:18 கூட இருக்குது, அது கூட நான் வாசிக்கலாம். எரேமியா 17:18. எரேமியா 17:18 என்ன சொல்லுதுன்னா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும்
மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்போ இங்கே வந்து இன்னும் வந்து அது இந்த இடத்துல சில முக்கியமான இது இருக்குது. இதில் என்னென்னா, உஷ்ணம் வருகிறதை காணாமல் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். அப்படின்னா என்னென்னா, உஷ்ணம் மழை இல்லாத நேரம்னா என்னென்னா, எனக்கு வர்ற பிரச்சனைக்குரிய காலம். எனக்கு பாடு, பிரச்சனை, கஷ்டம், ஒரே உஷ்ணம், இதெல்லாம் வர்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கடவுளோடு உறவில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த காலத்துலேயும் அவனால் கனி கொடுக்க முடியும். தானியேல் பார்க்குறோம். தானியேல் வந்து தன் வாழ்நாளை எல்லாம் அவன் வந்து சிறையிருப்பிலேயே கழித்தவன். அவனுக்கு தேவாலயத்தில் இல்லை, அவன் வந்து அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். ஆனால் அங்கே இருந்தப்பையும் கடவுளோட அவனுக்கு உறவு இருந்துச்சு. அவன் கனி கொடுக்குறவனாக இருந்தான். அங்கே கடவுளை வந்து அவன் மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தான். கடவுளை பெரிதாக்கி காண்பிக்கிறவனாக இருந்தான். இதுக்கு என்ன காரணம்னா, அவன் கடவுளுடைய வார்த்தையில் கடவுளோடு அவன் நிலைத்திருக்கிறவனாக இருந்தான். அப்போது நாம் வந்து பிதா வந்து மகிமைப்படும்படி, கடவுள் மகிமைப்படும்படி நாம் வந்து கனி கொடுக்குறவங்களா இருப்போம். இதனால தான் இதிலேயே 16 வசனம் நினைக்கிறேன் சொல்லுது வந்து, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் நீங்கள் கொடுக்குற கனி உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் நம்மளை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு சூஸ் பண்ணார்? கனி கொடுக்க. நமக்கு நாமே இல்லை. நம்ம நினைக்கலாம், சரி ஆண்டவர் என்னை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், என் பிள்ளை குட்டிங்களாம் நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாகி வீடு வாங்கி கார் வாங்கி உலகத்துக்கெல்லாம் சாட்சியாக இருக்கணும். அப்படி கிடையாது. ஒரு பக்கம் அது தருவார் கண்டிப்பாக. ஆனால் ஆண்டவருடைய முக்கியமான நோக்கம் வந்து நாம் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவும், மற்றவங்க கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மை பலப்படுத்துவாராக. இதில் வந்து நாம் இந்த 3 குறிப்பு பார்க்கலாம். கனி கொடுத்தலுடைய அடிப்படை, நாம் கடவுள் இல்லாமல் நம்மளால் கனி கொடுக்க முடியாது. நம்மை சுத்தம் பண்ணிக்கிறவும் அவர் தான், திராட்சை செடியும் அவர் தான், அவரோடு இணைத்து ஒட்டினவரும் அவர் தான். 2வது நாம் பார்க்குறது வந்து, அவர் ஒட்டியிருந்தாலும் நாம் அவரோடு உறவில் நாம் நிலைத்திருக்கணும். ஒரு பக்கம் அவர் ஒன்று செஞ்சுருக்காரு, இன்னொரு பக்கம் நம்முடைய கடமை இருக்குது. ஆண்டவரே எல்லாம் செய்வார் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் செய்வார், நமக்குள்ள விருப்பத்தை தருவார். காலையில் 6 மணிக்கு எழுப்பி தான் விடுவார். ஆனால் நாமும் இன்னும் என்ன பண்ண முடியும்? கையை முடக்கிட்டு நாம் படுத்திருக்க முடியும். நாம் வந்து ஓட்டினா நம்ம எப்படி செலவு பண்ணுறோம்? எனக்கு ஓட்டிக்கு 5 வெள்ளி தருவாங்கன்னா நம்ம அதை சந்தோஷமாக பார்க்குறோம். ஆனால் தேவனோட 1 மணி நேரம் வந்து நாம் செலவழிப்பது வந்து, அது வந்து 1 மாத சம்பளத்தை விட பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு மேலேயே தாவீது தான் சொல்கிறார், நான் 1000 நாட்கள் வந்து ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசல் இருக்கிறத விட தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் இருக்கிறது வந்து 1 நாள் இருக்கிறது பெருசுன்றார். அப்போ 1 மணி நேரம் நாம் ஒரு நாள் தேவனுக்கு நாம் பாவத்தை அறிக்கை செய்து அவரோட உறவில் நிலைச்சிருக்கிறதுக்கு கடவுளுடைய வார்த்தையிட்ட போவதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து மிகப்பெரிய விஷயம். இதில் அப்படி இதுக்கு நாம் உண்மையாக தொடர்ச்சியாக நாம் அர்ப்பணிக்கும்போது நாம் கனி கொடுக்குறவங்களாக இருப்போம். அப்போது பிதா மகிமைப்படுவார். ஆமென்.